ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோ எமது சூரிய மண்டலம் அல்லது சூரிய குடும்பத்தை பற்றிய அனைத்து தகவல்களையும் தொகுத்து வழங்க உள்ளது. சூரிய மண்டலத்தில் உள்ளடங்கிய அனைத்து பொருட்கள் குறித்தும் நாம் எடுகேஷனல் ரீதியாக உங்களை அறிவூட்ட உள்ளோம். சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் விருப்பமான வீடியோவாக இது அமைய உள்ளது. எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எமது சூரிய மண்டலம் என்பது நீங்கள் அறிந்தவாறு சூரியனை மையமாக கொண்டு அதனை சுழன்று வரும் கோள்கள், குறுங்கோள்கள், துணைக்கோள்கள், வால்வெள்ளிகள், எஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் எனப்படும் விண்கற்கள் மற்றும் பல்வேறு பொருட்களை கொண்டு அமைந்த மிகப்பெரிய ஒரு வெளியாகும். விண்வெளியில் உள்ள மிகப்பெரிய பிரதேசம் ஆகும். இதில் மையத்தில் உள்ளது சூரியன். சூரியன் சுமார் இந்த முழு மண்டலத்திலேயும் 99.86% மிகப்பெரியது. அப்படியானால் கற்பனை செய்து பாருங்கள், 0.14% மட்டுமே அந்த சூரியனை சுற்றி வரும் அனைத்து பொருட்களும் உள்ளன என்பது இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். வாருங்கள் இப்பொழுது இந்த சூரிய மண்டலத்தில் அடங்கியுள்ள ஒவ்வொரு பொருட்களை பற்றியும் பார்ப்போம். ஆங்கிலத்தில் சோலார் சிஸ்டம் என்று இது கூறப்படும். சூரிய மண்டலத்திற்கு ஆங்கிலத்தில் சோலார் சிஸ்டம் என்று கூறப்படும். இதில் மையத்தில் உள்ளது மிகப்பெரிய சூரியன். சூரியன் என்பது இந்த பிரபஞ்சத்தில் நாம் காணும் ஒரு சாதாரண நட்சத்திரம். ஆனால் சூரிய மண்டலத்தை பொறுத்தவரையில் அதுதான் மிகப்பெரியது. சரி, இப்பொழுது இந்த சூரிய மண்டலத்தை 3 மிகப்பெரிய பிரிவுகளாக பிரிக்கின்றனர். ஆங்கிலத்தில் இந்த பெயர்களை முதலில் பார்ப்போம். முதல் பிரிவு இன சோலார் சிஸ்டம் என்று கூறுவர். இன என்பது உள்நோக்கிய சூரியனுக்கு அருகில் உள்ள பிளானட்ஸ், கோள்களை உள்ளடக்கிய உள்நோக்கிய சூரிய குடும்ப பகுதியாகும். அடுத்தது அவுட்டர் சோலார் சிஸ்டம். இது சூரியனிலிருந்து தூரத்தில் அமைந்துள்ள கோள்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய கோள்களை உள்ளடக்கிய வெளி சூரிய மண்டலமாகும். அடுத்தது த ஊட் கிளவுட்ஸ். இது சூரியனிலிருந்து மிகவும் தொலைவில் அமைந்துள்ள ஹைப்போதெட்டிக்கல், அதாவது கருதுகோள் ரீதியான வால்வெள்ளிகளை உள்ளடக்கிய ஒரு மிக தூரத்தில் அமைந்துள்ள பிரதேசமாகும். ஆகவே சூரிய மண்டலம் இன சோலார் சிஸ்டம், உள்ளக சூரிய மண்டலம், அவுட்டர் சோலார் சிஸ்டம், வெளியக சூரிய மண்டலம் மற்றும் வால்வெள்ளிகளை உள்ளடக்கிய ஊட் கிளவுட்ஸ் என்ற 3 பிரதான பகுதிகளை கொண்டுள்ளது. இப்பொழுது பார்ப்போம் இன சோலார் சிஸ்டத்தை பற்றி. இந்த இன சோலார் சிஸ்டம் என்பது உள்ளக சூரிய மண்டலம் என்று கூறினோம். இதில் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறப்படும் கோள்கள் அடங்குகின்றன. அதாவது பூமியை போன்ற தரையையும் பாறையையும் கொண்ட கோள்களை உள்ளடக்கிய பகுதி இதில் உள்ளடங்குகின்றது. டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் என்பது பூமியை போன்ற பிளானட்ஸ் ஆகும், அல்லது பூமியை போன்ற பிளானட்ஸை சுற்றி வரும் துணைக்கோள்களையும் இது உள்ளடக்கி உள்ளது. இந்த டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸில் ஒரு மனிதர் போய் அங்கு இறங்கலாம், ஒரு விண்கலம் போய் இறங்கலாம், அதற்கு தரை உண்டு. ஆனால் அவுட்டர் பிளானட்ஸ் அவ்வாறு அல்ல. அது பற்றி பின்னர் பார்ப்போம். இந்த டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸில் 4 கோள்கள், அதாவது இந்த இன சோலார் சிஸ்டத்தில் உள்ள டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் உள்ளக கோள்களில் 4 கிரகங்கள் அடங்குகின்றன. அவைதான் புதன் கிரகம் முதலாவதாக வருகின்றது, இரண்டாவதாக வெள்ளி கிரகம், மூன்றாவதாக வருவதுதான் எமது பூமி, நான்காவதாக வருவதுதான் செவ்வாய் கிரகம். அடுத்தது செவ்வாய் கிரகத்தை அடுத்து வியாழன் கிரகத்திற்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் இடையில் இருப்பதுதான் எஸ்ட்ராய்ட்ஸ் பெல்ட் எனப்படும் விண்கற்களை கொண்ட, சூரியனை சுற்றி வரும் பல மில்லியன் கணக்கான விண்கற்களை கொண்ட பகுதி. இவை அனைத்தையும் உள்ளடக்கியது தான் இன சோலார் சிஸ்டம். இதற்கு அப்பால், அதாவது இந்த விண்கற்களை கொண்ட பகுதி என்று கூறினோம் தானே, இதற்கு அப்பால் அவுட்டர் சோலார் சிஸ்டம் ஆரம்பிக்கின்றது, வெளி சூரிய மண்டலம் ஆரம்பிக்கின்றது. இங்கு என்ன பொருட்கள் உள்ளன என்றால், முதலாவது இங்கு வருவது சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய கோளான வியாழன் கிரகம், அதனை அடுத்து சனி கிரகம், அதனை அடுத்து யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கிரகம். இதனையும் அடுத்து சென்றால் கியூபா பெல்ட் எனப்படும் குறுங்கோள்களை கொண்ட ஒரு பகுதியும் காணப்படுகின்றது. இந்த கியூபா பெல்ட் என்ற பகுதியில்தான் ஒரு காலத்தில், அதாவது 2006ஆம் ஆண்டு வரை கிரகமாக கருதப்பட்டு இப்பொழுது குறுங்கோளாக கருதப்படும் புளூட்டோ கிரகம் அமைந்துள்ளது. ஆகவே அவுட்டர் சோலார் சிஸ்டம் என்பதில் இந்த குறுங்கோள்களை தவிர ஏனைய மிகப்பெரிய 4 கிரகங்களும் வாயு கிரகங்கள் ஆகும். டெரஸ்ட்ரியல் பிளானட் அல்லது பாறை கிரகங்கள், பூமி போன்ற பாறை கிரகங்களில் இருந்து இந்த வாயு கிரகங்கள் முற்றிலும் வித்தியாசப்பட்டவை. இப்பொழுது நீங்கள் வியாழன் கோள் அல்லது சனி கிரகம், நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் கிரகங்களில் சென்று தரையிறங்க முடியாது. அவற்றில் 3களில், அதாவது துணைக்கோள்கள் பாறைகளாக இருக்கலாம், சில, அனைத்துமல்ல, சில துணைக்கோள்கள் பாறைகளாக, சில துணைக்கோள்கள் பாறை கிரகங்களாக, பாறை துணைக்கோள்களாக இருக்கலாம். ஆனால் இந்த கிரகங்கள் மிக பெரிதாக இருப்பதனால் அவை வாயு கிரகங்கள் ஆகும். அவற்றிற்கு தரையே கிடையாது, வாயு மட்டுமே உண்டு. யாரும் அங்கு சென்று இறங்க முடியாது. இவ்வாறான கிரகங்கள் தான் சிலவேளை ஜோவியன்ட் பிளானட் என்றும் கூறப்படும். இதில் மிகப்பெரிய கிரகம், அவுட்டர் சோலார் சிஸ்டத்தில் உள்ள மிகப்பெரிய கிரகம் தான் வியாழன். இரண்டாவது வருவது தான் சனி,
மூன்றாவது வருவதுதான் யுரேனஸ், நான்காவது நெப்டியூன். இவை ஒவ்வொன்றை பற்றியும் நாம் பின்னர் பார்ப்போம். அடுத்தது இந்த நெப்டியூன் கிரகம்தான் மிக தொலைவிலுள்ள கிரகமாக இருக்கின்றது. அதனை கடந்துவிட்டால் வருவதுதான் கியூபர் பெல்ட் என்ற பகுதி. இந்த கியூபர் பெல்ட் என்ற பகுதியில் பல குறுங்கோள்கள், அதாவது சிறிய கோள்கள் சூரியனை சுற்றி கொண்டு வருகின்றன. இந்த சிறிய கோள்களும் பெரும்பாலும் பாறை கிரகங்களாகவும் மிகவும் குளிரான ஐசி வேர்ல்ட் எனப்படும் பனிப்பாறைகளாகவும் இருக்கின்றன. அடுத்தது மூன்றாவது பகுதி. இப்பொழுது சூரிய மண்டலத்தில் 3 பகுதிகளை நாம் பிரித்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் மூன்றாவது பகுதி தான் ஊட் கிளவுட்ஸ் என்று ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ரீதியான ஒரு பகுதியாகும். ஊட்ஸ் கிளவுட் எனப்படுவது சூரியனில் இருந்து சுமார் ஒரு ஒளியாண்டு தள்ளிதான், ஒரு ஒளியாண்டு தூரத்தில் தான் அமைந்துள்ளது. அவ்வளவு தூரத்தில் அமைந்துள்ளது. ஒளியாண்டு குறித்து நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். ஒளி சுமார் 3 இலட்சம் km/s என்ற ரீதியில் ஒரு ஆண்டிற்கு பயணம் செய்யும் தூரம். அவ்வளவு தூரத்தில் தான் இது அமைந்துள்ளது. இங்கிருந்து தான் அடிக்கடி வால்வெள்ளிகள் சூரியனை நோக்கி வருவதாக கருதப்படுகின்றது. இது மிகவும் தொலைவில் உள்ள ஒரு பகுதியாகும். வால்வெள்ளிகளை கொண்ட ஒரு பகுதியாகும் என்று கருதப்படுகின்றது. ஆனாலும் இன்னும் சரியாக நிரூபிக்கப்படவில்லை. கருதுகோள் ரீதியாக தான் இருக்கின்றது. ஆகவே நண்பர்களே, உங்களுக்கு இப்பொழுது மிக ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைத்திருக்கும். என்ன இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கும் 3 பிரிவுகள் என்று மீண்டும் கூறுவதானால், இன சோலார் சிஸ்டம், இதில் எமது சூரியன் மையத்தில் அடங்கியுள்ளது. அந்த சூரியனும் அடுத்து வரும் 4 கிரகங்களும், பூமி உட்பட புதன், வெள்ளி, செவ்வாய், பூமி மற்றும் எஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் இவை அடங்கும். அடுத்து அவுட்டர் சோலார் சிஸ்டம். இது ஆரம்பிப்பது வியாழன் கிரகத்திலிருந்து. இது வியாழன் கிரகம், அதன் துணைக்கோள்கள், சனி கிரகம் அதன் துணைக்கோள்கள், யுரேனஸ் அதன் துணைக்கோள்கள், நெப்டியூன் அதன் துணைக்கோள்கள், இவற்றை உள்ளடக்கி உள்ளது. நெப்டியூனிற்கு அப்பால் புளூட்டோ கிரகம் மற்றும் இன்னும் எண்ணிலடங்கா துணைக்கோள்களை கொண்டு அமைந்துள்ள பகுதிக்கு கியூபர் பெல்ட் என்று கூறுவார்கள். இந்த கியூபர் பெல்ட்டும் அவுட்டர் சோலார் சிஸ்டம், வெளி சோலார் சிஸ்டத்தில் தான் அடங்குகின்றது. அதனையும் தாண்டி மிகவும் தூரத்தில் அமைந்துள்ள 3வது பகுதி தான் ஊட் கிளவுட்ஸ் எனப்படும் வால்வெளிகளை கொண்ட பகுதி ஆகும். சரி, இப்பொழுது நாம் இந்த சுருக்கமாக இந்த விளக்கத்தை பார்த்தோம். இப்பொழுது இந்த சூரிய மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு செலஸ்டியல் பாடி எனப்படும் வான்பொருட்களை பற்றியும் பார்ப்போம். முதலாவது சூரியன். சூரிய மண்டலத்தின் தலைவன் சூரியன். சூரியன் ஒரு மஞ்சள் குள்ள நட்சத்திரமாகும். மஞ்சள் நிறமான இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களில் ஒரு சாதாரண குள்ள நட்சத்திரம். குள்ள என்பது ஒரு எவரேஜ் டைப், மிக பெரியதும் அல்ல மிக சிறியதும் அல்ல, ஒரு எவரேஜ் டைப் ஸ்டார் தான் எமது சூரியன், மஞ்சள் நிறமான. இது ஜி டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த ஸ்டார்களை வகைப்படுத்துவதில் இது ஜி டைப்பாக வருகின்றது. இந்த சூரியன் தான் எமது சோலார் சிஸ்டத்தின் தலைவன். இந்த சூரியன் எதனால் ஆக்கப்பட்டது? அது ஹைட்ரஜன், அதாவது ஐதரசன் வாயு 75% இப்பொழுது இருக்கும் நிலையில் ஹீலியம் வாயு சுமார் 24% அமைந்துள்ளது. ஏனைய 1% ஏனைய வாயுக்கள் அமைந்துள்ளன. முழுதாக வாயுக்களால் ஆன மிகப்பெரிய ஒரு கோளம்தான் எமது சூரியன். சூரியன் சக்தியை எவ்வாறு உருவாக்குகின்றது என்றால், ஐதரசன் வாயுவை ஹீலியம் வாயுவாக எப்பொழுதும் மாற்றிக்கொண்டே இருக்கின்ற நியூக்ளியர் ஃபியூசன் என்ற ஒரு அமைப்பினூடாக ஆகும். இது குறித்து நாம் பல வீடியோக்களை இந்த சேனலில் பதிவிட்டுள்ளோம். நீங்கள் அவற்றை பார்த்து இந்த விடயங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த ப்ராசஸ் எப்பொழுதும் நடைபெற்று கொண்டே இருக்கும். இதன் ஊடாகத்தான் ஒளியும் வெப்பமும் கிடைக்கின்றது. அந்த ஒளியும் வெப்பம் தான் முழு சூரிய மண்டலத்தையும் வாழ வைக்கின்றது, எமது பூமி உட்பட. அடுத்தது ஏற்கனவே கூறியது மாதிரி சூரியனது சைஸ், அளவு அனைத்து பொருட்களையும் விட எல்லா பொருட்களுடன், இந்த சூரிய மண்டலத்தில் உள்ள எல்லா பொருட்களுடன் ஒப்பிட்டால் கூட 99.86% மிக 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 பெரியது. அவ்வாறானால் மற்ற பொருட்களை பற்றி, பூமி உட்பட மற்ற பொருட்களை பற்றி கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் ஏற்கனவே கூறிய அந்த டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் எனப்படும் இன பிளானட்ஸ், அதாவது உள்ளக கோள்கள் ஒவ்வொன்றை பற்றியும் சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவது வருவது மேக்யூரி எனப்படும் புதன் கிரகம். இந்த புதன் கிரகம் தான் மிக சிறிய கிரகம் மற்றும் சூரியனுக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ள கிரகம். இது ஒரு ராக்கி பிளானட்ஸ், அதாவது பாறைகளாலான பூமி மாதிரியான ஒரு கிரகம். ஆனால் பூமியை விட மிகவும் வித்தியாசமானது. அதிக வெப்பம் கூடிய கிரகமாக உள்ளது. பூமியை விட மிக 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 மெல்லிய ஒரு வளிமண்டலத்தை மட்டும்தான் கொண்டுள்ளது. இந்த வளிமண்டலத்தில் ஆக்சிஜனும் சோடியமும் ஹைட்ரஜனும் உள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். மற்றும் இது மிக சிறிய கிரகம் ஆகும். அடுத்தது இரண்டாவதாக சூரியனை சுற்றி கொண்டிருப்பது தான் வீனஸ் எனப்படும் வெள்ளி கிரகம் ஆகும். இந்த கிரகத்தின் தரை மிகவும் அடர்த்தியாக அமைந்துள்ளது. அது மாதிரி தான் இதன் வளிமண்டலமும் பூமியையும் விட மிகவும் அடர்த்தியான வளிமண்டலமாக உள்ளது. இதன் வளிமண்டலத்தில் அதிகமாக இருப்பது கார்பனீரொக்சைட் வாயு ஆகும், கார்பன் வாயு ஆகும். இதனால் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எனப்படும் பச்சை வீட்டு விளைவு இங்கு ஏற்படுகிறது. எனவே இது இரண்டாவது கிரகமாக இருந்த போதிலும் புதன் கிரகத்தை விட அதிக வெப்பமானதும் சூரிய மண்டலத்திலேயே அதிக வெப்பமான கிரகமாகவும் இருக்கின்றது. இதில் வெப்பம் எவ்வளவு தெரியுமா? சுமார் 800°C வரை இருக்குமாம் இங்கு வெப்பநிலை. ஆகவே இங்கு உயிர்கள் வாழ்வது என்பது நினைத்து பார்க்கவும் முடியாத
ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்தது பூமியை விட சற்று சிறிய கிரகமாக மட்டுமே உள்ளது. ஏறத்தாழ பூமியின் அளவுள்ள கிரகம்தான் இந்த வீனஸ் எனப்படும் வெள்ளி கிரகம். மூன்றாவதாக இருக்கும் கிரகம்தான் எமது பூமி. எமது பூமியை பற்றி சொல்ல தேவையில்லை. எமது பூமியில் சுமார் 71% நீர் மற்றும் 29% தரை. இந்த தரை தான் கண்டங்கள் மற்றும் நாடுகளை உள்ளடக்கி நாம் வாழும் இடமாக உள்ளது. பூமியின் வளிமண்டலத்தில் 78% நைட்ரஜன் வாயு உண்டு. 21% ஆக்சிஜன், நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் வாயு உண்டு. பூமிக்கு நாம் அறிவோம் மூன் எனப்படும் எமது சந்திரன் பூமியின் துணைக்கோளாக இருக்கின்றது. அடுத்து 4வதான இன பிளானட் அல்லது பாறைகளாலான டெரஸ்ட்ரியல் பிளானட் தான் மார்ஸ், அல்லது தமிழில் கூறுவதானால் செவ்வாய் கிரகம். இதுவும் பூமியை போன்ற ஒரு ராக்கி பிளானட்ஸ் தான். இது செங்கோல் என அழைக்கப்படும் இதன் செந்நிறத்தின் காரணமாக இந்த கிரகம் பூமியின் பாதி அளவு உள்ளது. அதாவது பூமியை போன்று பாதி அளவு உள்ள ஒரு கிரகமாகும். இதற்கு போபோஸ், டிமோஸ் எனப்படும் 2 மிக சிறிய பாறைகளால் ஆன மூன்ஸ், அதாவது துணைக்கோள்கள் உண்டு. இந்த மார்ஸ் கிரகத்தில் உள்ள வளிமண்டலம் எமது பூமியை விட மிகவும் அடர்த்தி குறைந்த கார்பன் வாயுவை கொண்ட ஒரு வளிமண்டலமாக உள்ளது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு நீர் இருந்திருப்பதற்கான வாய்ப்பும் சில உயிர்கள் இருந்திருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக இப்பொழுது விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். எதிர்காலத்தில் மனிதன் குடியேறக்கூடிய இடமாகவும் இப்பொழுதோ இந்த மார்ஸ் கிரகம்தான் அதிகமாக ஆய்வுகளுக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். சரி, அடுத்ததாக நாம் செல்லும் போது எமக்கு புலப்படுவது எஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ். இந்த எஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் எனப்படுவது மார்ஸ் கிரகத்திற்கும், அதாவது செவ்வாய் கிரகத்திற்கும் அடுத்து வரும் வியாழன் கிரகத்திற்கும் இடைப்பட்டது ஆகும். இந்த எஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸில் உள்ளது என்னவென்றால் பல பில்லியன் கணக்கான பாறைகள், அதாவது சூரிய மண்டலம் உருவான பின்னர் எஞ்சிய பாறைகள், கோள்களாக உருவெடுத்தவை தவிர எஞ்சியவை செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் சென்று சூரியனை சுற்றத் தொடங்கின. இவற்றில் ஒரு மணல் மணி அளவான மிக சிறிய பாறை முதல் மிகப்பெரிய குறுங்கோள் அளவான எமது சந்திரனின் அளவான மிகப்பெரிய பாறை கூட சீரிஸ் எனப்படும் ஒரு குறுங்கோளும் அங்கு இருக்கின்றது. அடிக்கடி பூமியையும் ஏனைய கிரகங்களையும் இந்த எஸ்ட்ராய்ட்ஸ்கள் தாக்குகின்றன. அந்த சிறிய எஸ்ட்ராய்ட்ஸ்கள் பூமியை தாக்கும்போது அவை வளிமண்டலத்தின் உராய்வினால் அழிந்து விடுகின்றன. ஆனால் பெரிய எஸ்ட்ராய்ட்ஸ்கள் பூமி போன்ற ஏனைய கிரகங்களில் விழுந்தால் அங்கு மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படலாம். பூமியில் டைனோசர்கள் அழிந்ததற்கு காரணமும் இவ்வாறான ஒரு எஸ்ட்ராய்ட்ஸ் என்றுதான் கூறப்படுகின்றது. இந்த எஸ்ட்ராய்ட்ஸ்கள் சூரியனை மார்ஸ் கிரகத்திற்கு அப்பால் வியாழன் மார்ஸ் கிரகம் இரண்டிற்கும் இடையில் சுற்றி கொண்டிருக்கின்றன. ஆனாலும் இவற்றுக்கு இடையிலும் இடைவெளிகள் உண்டு. இவை அரிதாகத்தான் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றன. விண்கலங்கள் கூட இவற்றை இலகுவாக கடந்து சென்றுவிடும். அவ்வளவு இடைவெளி உண்டு. விண்வெளி என்பது அவ்வளவு பெரிது. அதனால் இவை பில்லியன் கணக்கில் ஒன்று சேர்ந்து சுற்றி கொண்டிருந்தாலும் இவற்றுக்கு இடையிலும் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இடைவெளி உண்டு என்பதை நாம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் இன பிளானட்ஸையும் அந்த இன பிளானட்ஸில் உடன் இணைந்த எஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் குறித்தும் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க போவது அவுட்டர் பிளானட்ஸ் என்பவற்றை ஆகும். அவுட்டர் பிளானட்ஸ் என்பவை வெளிக்கிரகங்கள் ஆகும். இவை சூரியனிலிருந்து தொலைதூரத்தில் அமைந்துள்ளன. இதில் முதலாவது கிரகமாக வருவது சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய கிரகமான ஜூபிட்டர், எமது வியாழன் கிரகமாகும். மிக சுருக்கமாக கூறப்போனால் ஏனைய சூரிய மண்டலத்தில் உள்ள ஏனைய அனைத்து கோள்கள், அனைத்து விண்பொருட்களை உள்ளடக்கினால் கூட வியாழன் கிரகம் மட்டுமே மிக பெரிதாக இருக்கும். சூரியனுக்கு அடுத்ததாக சூரிய மண்டலத்தில் மிகப்பெரியது வியாழன் கிரகம்தான். ஆனால் சூரியனுடன் ஒப்பிட்டால் மிக மிக சிறியது. ஆனால் ஏனைய அனைத்து கிரகங்களையும் ஏனைய அனைத்து சூரிய மண்டல பொருட்களையும் ஒன்றிணைத்தால் கூட வியாழன் தான் மிக பெரிதாக இருக்கும். இந்த வியாழன் கிரகம் ஒரு வாயு கிரகம் ஆகும். அதாவது வாயு மட்டுமே அங்கு உண்டு, அங்கு தரை இல்லை. இது 5வதாக சூரியனை சுற்றி கொண்டு வருகின்றது. இந்த கிரகம் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள், சூரியனில் உள்ளது போன்று ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆனது. இந்த கிரகத்தை சுற்றி சுமார் 2024 வரை சுமார் 79 துணைக்கோள்கள் சுற்றி கொண்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் கலீலியன் மூன்ஸ் எனப்படும் அயோ, யூரோப்பா, கெனிமீட் மற்றும் கெலிஸ்ட்ரோ ஆகியவை மிகப்பெரிய துணைக்கோள்கள் ஆகும். அடுத்தது வியாழன் கிரகத்தில் உள்ள ரெட் ஸ்பாட் எனப்படும் சிவப்பு புள்ளி எமது பூமியை விட மிகப்பெரிய ஒரு பிரதேசமாகும். எப்பொழுதும் அங்கு புயல்கள் மிக வேகமாக வீசிக்கொண்டே இருக்கும் பிரதேசமாக அது அறியப்பட்டுள்ளது. அடுத்தது வியாழனில் இருந்து அடுத்து நாம் பயணிக்கும் போது எமக்கு வரும் கிரகம்தான் சட்டன் எனப்படும் சனி கிரகம். இந்த சனி கிரகம் அதன் வளையங்களுக்காக மிகவும் புகழ் பெற்றது. பூமியிலிருந்து ஒரு சிறிய தொலைக்காட்டின் ஊடாக கூட அதன் வளையங்களை அவதானிக்கலாம். அவ்வளவு அழகான வளையங்களை அது கொண்டது. இந்த வளையங்களில் மிக சிறிய ஐசி பார்ட்டிகல்ஸ் எனப்படும்
சிறிய விண்கற்கள் போன்ற தூசி துகள்கள் சேர்ந்து இந்த சனி கிரகத்தினை சுற்றி கொண்டு இருக்கின்றன. இதுதான் வளையம் எனப்படும். இது பூமியை விட மிக 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 பெரியதாகும் இந்த வளையம் மட்டுமே. சரி, இந்த சனி கிரகம் சூரிய மண்டலத்தில் வியாழனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய கிரகம் ஆகும். இந்த சனி கிரகமும் வியாழனை போன்ற ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆக்கப்பட்ட ஒரு வாயு கிரகமாக தான் உள்ளது. அடுத்தது, இதனை சுற்றி சுமார் 80 துணைக்கோள்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது வியாழனை விட ஒரு துணைக்கோள் கூடுதலாக உள்ளது. இதில் டைட்டன் எனப்படும் துணைக்கோள் தான் மிகவும் பெரியதாகும். இந்த துணைக்கோள் நைட்ரஜனினால் ஆனது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இங்கு உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியம் பற்றி விஞ்ஞானிகள் ஆராய்கின்றனர். அடுத்தது, என்செலடஸ் எனப்படும் ஒரு துணைக்கோள் உண்டு இதற்கு. இங்கும் இந்த என்செலடஸ் துணைக்கோளிலும் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியங்களை கசினி விண்கலம், அதாவது சட்டன் எனப்படும் சனி கிரகத்தினை ஆராய சென்ற கசினி விண்கலம் கண்டுபிடித்தது. அடுத்து சட்டன் கிரகத்தினை தாண்டி நாம் செல்லும் போது யுரேனஸ் கிரகத்தினை நாம் சந்திப்போம். இது 7ஆவதாக அமைந்துள்ள ஒரு கிரகமாகும். இந்த யுரேனஸ் கிரகத்தை இதுவரை மிகவும் குறைவாகவே ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. ஒயேஜர் விண்கலம் மட்டுமே அதனை சென்றடைந்தது 1986ஆம் ஆண்டு. இந்த யுரேனஸ் கிரகத்தினை நாம் நோக்கும்போது அது எந்த ஒரு விசேஷ அமைப்பினையும் வெளிக்காட்டாத ஒரு இளம் நீல நிற ஒரு கிரகமாக காணப்படுகின்றது. இந்த கிரகம் அமைந்துள்ளது முக்கியமாக இதுவும் ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்களுடன் மீத்தேன் வாயுவினையும் கொண்டு அமைந்துள்ள ஒரு இளநீல நிறமான கிரகமாக உள்ளது மற்றும் இது சுமார் 27 துணைக்கோள்களை கொண்டுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. இந்த யுரேனஸ் கிரகத்தில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் அது ஏனைய கிரகங்களை மாதிரி அன்றி 90% டில்ட்டாக சாய்வாக சுற்றி கொண்டிருக்கின்றது. அதாவது தலைகீழாக உருண்டு செல்வது மாதிரி தான் சூரியனை அது சுற்றி கொண்டிருக்கின்றது. ஏனைய கிரகங்கள் அப்படி அல்ல. ஆகவே இது சூரியனை சுற்றும் விதம் மிகவும் வினோதமாக இருக்கின்றது. இதற்கு காரணம் இந்த கிரகம் உருவான காலத்தில் இது வேறொரு கிரகத்துடன் அல்லது ஒரு வால்வெள்ளியுடன் மோதலில் ஈடுபட்டது என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். அடுத்து எமது வெளி சூரிய மண்டலத்தை பற்றி நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வெளி சூரிய மண்டலத்தில் கடைசி கிரகமாக இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது நெப்டியூன் கிரகமாகும். இந்த நெப்டியூன் கிரகம் யுரேனஸ் கிரகத்தினை போன்று நீல நிறமாகத்தான் தோற்றமளிக்கும். ஆனால் யுரேனஸ் கிரகம் இளம் நீளமாக இருக்கும். இது டார்க் ப்ளூவாக கடும் நீல நிறமாக காட்சியளிக்கும். இந்த கிரகம்தான் சூரிய மண்டலத்தில் கடைசியான வாயு கிரகமாக, வெளி சூரிய மண்டலத்தின் கடைசியான வாயு கிரகமாக இருக்கின்றது. இந்த நெப்டியூன் கிரகமும் மிக குறைவாகவே ஆராயப்பட்டுள்ளது. இதுவரை இதனை ஆராய்ந்த ஒரே விண்கலம் ஒயேஜர் ஆகும். ஆனால் இப்பொழுது அண்மையில் அனுப்பப்பட்டுள்ள ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டியும் அதிகமான புகைப்படங்களை இந்த கிரகம் குறித்து எடுத்து அனுப்பியுள்ளது. இந்த நெப்டியூன் கிரகத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால் எமது வியாழன் கிரகத்தினை போன்றே இங்கும் அதிக வேகமாக புயல்களை வீசும் ஒரு பகுதி காணப்படுகின்றது. இது கிரேட் டார்க் ஸ்பாட் என்று அழைக்கப்படுகிறது. அது ரெட் ஸ்பாட், இது டார்க் ஸ்பாட். ஏனென்றால் இது கருநிறமாக காணப்படுகின்றது. இங்குதான் வியாழனை விட அதிக வேகத்தில் புயல்கள் வீசிக்கொண்டிருக்கின்றதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இந்த கிரகத்துக்கு டைட்டன் எனப்படும் மிக முக்கியமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் ஒரு துணைக்கோள் உட்பட சுமார் 14 துணைக்கோள்கள் உள்ளதாக அறியப்பட்டுள்ளது. இந்த நெப்டியூன் கிரகமும் ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் மீத்தேன் வாயுக்களை கொண்டு அமைந்துள்ளது. இப்பொழுது இந்த நெப்டியூன் கிரகத்துடன் அவுட்டர் சோலார் சிஸ்டம் எனப்படும் வெளி சூரிய மண்டலம் நிறைவடைகின்றது என்று நாம் கருத முடியாது. ஏனென்றால் இங்கு இன்னும் ஒரு பகுதி உண்டு, கியூப்பர் பெல்ட் எனப்படும் பகுதி. அதாவது வெளி சூரிய மண்டலத்தில் 2 பகுதிகள் காணப்படுகின்றன என்று நாம் கண்டோம். அவற்றில் ஒன்றுதான் இந்த பிளானட்ஸ், அவுட்டர் ஜோவியன் அல்லது வாயு கிரகங்கள் எனப்படும் மிகப்பெரிய பிளானட்ஸ். அவற்றை கடந்து காணப்படுவது எமது புளூட்டோ கிரகம் உட்பட சிறிய சிறிய கிரகங்களை கொண்ட டுவார்ஃப் பிளானட் எனப்படும் சிறிய சிறிய கிரகங்களை கொண்ட ஒரு பகுதியாகும். இதற்குத்தான் கியூப்பர் பெல்ட் என்று கூறுவார்கள். ஆனால் இந்த கியூப்பர் பெல்ட் என்ற பகுதி எஸ்ட்ராய்ட் பெல்ட் மாதிரி அருகருகே அமைந்து உள்ள பாறைகளால் ஆன அந்த எஸ்ட்ராய்டுகளை போன்ற அமைப்புகளை அன்றி கோள்களை கொண்டுள்ளது, சிறிய கோள்களை கொண்டுள்ளது. இதில் பிரதானமான கோள் தான் ஏற்கனவே 2006க்கு முன்னர் ஒரு கிரகமாக கருதப்பட்ட புளூட்டோ கிரகம். இப்பொழுது அது ஒரு டுவார்ஃப் கிரகம், அதாவது குள்ள கிரகம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த புளூட்டோ பற்றி அதிகமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏனென்றால் புளூட்டோவை ஆராய நியூ ஹொரைசன் என்ற விண்கலம் அனுப்பப்பட்டது நாசாவினால். இங்கு காணப்படும் டுவார்ஃப் பிளானட்கள் உண்மையில் எமது பூமி மாதிரி நாம் ஏற்கனவே பூமி, செவ்வாய், புதன் கிரகம், வெள்ளி கிரகம் குறித்து நாம் ஆராய்ந்த போது பாறை கிரகங்கள் என்று கூறினோம். இவையும் பாறை கிரகங்கள் தான். இங்கும் விண்கலங்கள் சென்று இறங்க முடியும், பாறைகள் உண்டு.
ஆனால் ஐசி பாடிஸ். இவை முழுக்க முழுக்க பனிப்பாறைகள், சாதாரண பாறைகள் அல்ல, பனிப்பாறைகள். இவை ஜோவியன்ட் எனப்படும் வியாழன், சனி, நெப்டியூன், யுரேனஸ் போன்ற கிரகங்கள் அல்ல. இந்த டோர்ஃப் பிளானட்ஸ்கள் பாறை கிரகங்கள், ஆனால் ஐசினால் முழுக்க முழுக்க ஐசினாலான மிக குளிரான பாறை கிரகங்கள் ஆகும். இதில் புளூட்டோ, ஈரிஸ், ஹுவாமுவா, மெக்கமெக்கே மற்றும் பல கிரகங்கள் அமைய பெற்றுள்ளன. இவை அனைத்தையும் சேர்த்து கியூப்பர் பெல்ட் என்று கூறுவார்கள். இதனையும் தாண்டி பல ஆயிரக்கணக்கான அல்ல, லட்சக்கணக்கான அல்ல, மில்லியன் கணக்கான கிலோமீட்டர்கள் எம்டி ஸ்பேஸாக உண்டு. அந்த எம்டி ஸ்பேஸையும் கடந்து நாம் பயணிக்கும் போது ஊட் கிளவுட்ஸ் நமக்கு ஊட் கிளவுட்ஸை நாம் வந்தடைவோம். இந்த ஊட் கிளவுட்ஸ் என்ற பகுதி தான் சூரிய மண்டலத்தில் கடைசியாக அமைந்துள்ள மிக தொலைவில் அமைந்துள்ள ஒரு பகுதியாகும். ஆனால் இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ரீதியான ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது. கியூப்பர் பெல்ட் எனப்படும் அந்த பகுதி, ஏற்கனவே நாம் கூறிய அந்த பகுதி சுமார் 30 to 55 AU எனப்படும், அதாவது எஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்ஸ் அந்த அளவில் அமைந்துள்ளது. AU எனப்படுவது எமது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் ஆகும். ஆகவே 30 AU என்றால் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரத்தை மாதிரி 30 மடங்கு பெரிய தூரமாகும். அந்த தூரத்தில் தான் கியூப்பர் பெல்ட் ஆரம்பித்து சுமார் 55 AU என்பதில் அது முடிவடைகின்றது. அதாவது எமது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரத்தை நாம் ஒரு AU எஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் என்று கூறுவோம். அது மாதிரியாக நெப்டியூனை கடந்து நாம் பயணித்து கொண்டு போகும்போது சுமார் 30 மடங்கு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான சுமார் 30 மடங்கு தூரத்தில் கியூப்பர் பெல்ட் எனப்படும் குறுங்கோள்களை கொண்ட பகுதி ஆரம்பிக்கின்றது. அது சுமார் 55 AU வரை நீண்டு செல்கிறது. அவ்வளவு பொருட்களை அவ்வளவு குறுங்கோள்களை மிக சிறியதானதும் மற்றும் சாதாரண அளவிலானதும் பனி பாறைகளை கொண்ட குறுங்கோள்களை கியூப்பர் பெல்ட் கொண்டுள்ளது. இந்த 55 AUவில் இருந்து கற்பனை செய்து பாருங்கள், சுமார் 2000 AU வரை எம்டி ஸ்பேஸாக ஒன்றுமே இல்லை, எம்டி ஸ்பேஸாக உள்ளது. அந்த 2000 AUக்கு பிறகுதான், அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரத்தை மாதிரி 2000 மடங்கு மிக தொலைவான தூரத்தில் தான் ஊட் கிளவுட்ஸ் ஆரம்பிக்கின்றது. இந்த ஊட் கிளவுட்ஸில் உள்ளது என்னவென்றால் வால்வெள்ளிகள். வால்வெள்ளி என்பது நாம் அறிவோம், அது மிக தொலைவில் உள்ள விண்பொருட்கள். அந்த விண்பொருட்கள் சூரியனை மற்ற கியூப்பர் பெல்ட்டில் உள்ள பொருட்களோ அல்லது மற்ற கிரகங்களோ எஸ்ட்ராய்ட்ஸ்களோ சுற்றுவது மாதிரி சுற்றி கொண்டு இருக்க மாட்டாது. அவை எப்பொழுது அந்த தொலைதூரத்திலிருந்து எப்பொழுதாவது ஒரு நேரத்தில் சூரியனை நோக்கி ஈர்க்கப்பட்டு வரும். அவர் வரும்போது சூரியனின் ஈர்ப்பினாலும் மற்றும் சூரியனது வெப்பத்தினாலும் வால் போன்ற அந்த விண்பொருளில் உள்ள பொருட்கள் வாயுக்கள் வெளியேறி வால் போன்ற ஒரு பகுதி தோன்றுகிறது. அதனால் தான் அது வால்வெளி என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறான பல கோடிக்கணக்கான வால்வெளிகளை கொண்ட பகுதியாகத்தான் இந்த ஊட் கிளவுட்ஸ் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இது சுமார் 2000 AUவில் ஆரம்பித்து சுமார் 1 ஒளியாண்டு வரை மிகவும் நீண்டு உள்ளது சூரியனில் இருந்து. அவ்வளவு தூரத்திற்கு எமது சூரியனின் ஈர்ப்பு விசை பிரயோகிக்கப்படுகின்றது என்பது ஆச்சரியமாகும். சுமார் 1 ஒளியாண்டு வரை நீண்டு இந்த ஊட் கிளவுட்ஸ் இருக்கின்றது. அதன் பிறகு சூரியனது ஈர்ப்பு படிப்படியாக குறைந்து விடுகின்றது. அதன் பிறகு ஆரம்பிக்கும் பகுதி ஹீலியோபோஸ் என்ற பகுதியாகும். ஹீலியோபோஸ் என்றால் சூரியனின் கடைசி ஈர்ப்பு, சூரியனது கடைசி சக்தி அனைத்தும் ஒன்று திரண்டிருக்கும் ஒரு பகுதியாகும். இந்த பகுதியை தாண்டி விட்டால் இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ் என்ற பகுதி ஆரம்பிக்கும். இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ் என்றால் நட்சத்திரங்களுக்கு இடையிலான அந்த அண்டத்தின் வெளிப்பிரதேசம் ஆகும். ஆகவே சூரியன் எங்கிருக்கிறதோ அங்கிருந்து சுமார் 1 ஒளியாண்டு வரை இந்த ஊட் கிளவுட்ஸ் நீண்டிருக்கும் அந்த பகுதி வரை சூரியனது ஆதிக்கம் ஏதோ ஒரு வகையில் காணப்படுகின்றது. ஆனால் ஊட் கிளவுட்ஸில் இருந்து சூரியனை நோக்கினால் நாம் சாதாரணமாக இப்பொழுது இரவு வானத்தில் காணும் ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் சூரியன் தோன்றும். இதனையும் தாண்டி நாம் சென்றால் இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ் தான் ஆரம்பிக்கும். இந்த இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸில் இப்பொழுது மனிதனால் ஆக்கப்பட்ட ஒயேஜர் விண்கலங்கள் சென்று கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ் என்பது, மீண்டும் கூறுகிறோம், அது சூரியனது ஆதிக்கம் முடிந்து நட்சத்திரங்களுக்கு இடையிலான மிகப்பெரிய அண்டத்தின் இடைவெளி ஆரம்பிக்கும் இடமாகும். அந்த இடைவெளி நீண்டு கொண்டே செல்லும். சூரியனுக்கு இவ்வாறு 4 ஒளியாண்டுகள் வரை பயணித்தால் தான் சூரியனுக்கு அருகில் இருக்கும் நட்சத்திரத்தினை அடைய முடியும். நாம் இப்பொழுது கூறினோம், இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸில், அதாவது ஊட் கிளவுட்ஸையும் கடந்து இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸில் இப்பொழுது ஒயேஜர் விண்கலங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்று. இதே வேகத்தில் அவை சென்றால் இன்னும் 40,000 ஆண்டுகள் கடந்த பின்னர் தான் அது அருகில் உள்ள நட்சத்திரத்தினை சென்றடையும். அவ்வளவு பெரிய இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ் பறந்து விரிந்து கிடக்கின்றது. ஆகவே இந்த சூரிய மண்டலம் குறித்து நாம் இந்த வீடியோவில் மிக தெளிவான விளக்கத்தினை பார்த்தோம். சூரியனில் இருந்து சூரியனுக்கு கடைசியாக இருக்கும் பொருள் வரை நாம் பயணித்தோம். இன்னும் இந்த எமது பால்வீதியில் ஒரு டொட் அளவு கூட இல்லை. எமது பால்வீதியில் மட்டுமே ஒரு டொட் ஒன்றை
அளவு கூட இந்த பகுதி இல்லை, அவ்வளோ சிறியது. ஆனால் எம்மை பொறுத்த வகையில் இது கற்பனைக்கும் எட்டாத மிகப்பெரிய பகுதியாகும். ஆகவே இந்த வீடியோ ஊடாக நாம் சூரிய மண்டலம் குறித்த மிக தெளிவான மற்றும் மிக சுருக்கமான விளக்கத்தினை பெற்றுக்கொண்டோம். மீண்டும் எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது மாதிரியான மிக பிரயோசனமான எஜுகேஷனல் ரீதியான வீடியோக்களுக்காக. வணக்கம்.